கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் தன் எளிமையான செயல்களால் மக்களின் மனதை கவர்ந்த ரட்டன் டாட்டாவின் 9 பொன்மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அவர் என்னென்ன பொன்மொழி சொல்லியிருக்காரு அப்படி பார்ப்போம். ஏன் இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்து பயங்கரமாக உயர்ந்த ஒரு மாமனிதர். அதே நேரத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கு பணம் இருந்தாலும் தான் எளிமையாக இருக்க வேண்டும் அடிப்படையில் நிறைய எளிமையாக இருந்தவர். மக்களுக்காக நிறையா உதவி பண்ணவர். உலகமே ஸ்தம்பித்திருந்த கோவிட் காலத்திலையும் நம்முடைய நாட்டுக்கு 1500 கோடி ரூபாய் இனாமாக கொடுத்தவர். அதேமாதிரி நிறையா மக்களுக்கு உதவி பண்ணவர். அந்த மனிதர் சொன்ன 9 பொன்மொழிகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, அந்த மனிதர் 9 பொன்மொழிகள் என்னென்ன பொன்மொழிகள் சொன்னார், இது ஏன் நான் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர். இந்த பொன்மொழிகளாம் அவர் மனசுக்குள்ளேருந்து வந்தது. அதனால் இது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்துருவீங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கை உயர்வு வேண்டுமென்றால் இந்த பொன்மொழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம், நோ ஒன் கேன் டெஸ்ட்ராய் அயன் பட் இட்ஸ் ஓன் ரஸ்ட் கேன். லைக்வைஸ், none can destroy a person பட் their own mindset can. அதாவது, இரும்பை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் அதன் துருவால் அதுவே அழிந்துவிடும். அதேபோல் ஒருவரை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் அவர்களின் மனநிலை அவர்களையே அழித்துவிடும். இது பொன்மொழிகளில் முதலாவது பொன்மொழி. இரண்டாவது, பவர் அண்ட் வெல்த் ஆர் நாட் டூ ஆஃப் மை மெயின் ஸ்டாக்ஸ். அதிகாரமும் செல்வமும் என் முக்கிய குறிக்கோள் அல்ல. இது இரண்டாவது பொன்மொழி. மூன்றாவது, இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட் வாக் அலோன், பட் இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபார் வாக் டுகெதர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நடங்கள், ஆனால் நீண்ட தூரம் நடக்க விரும்பினால் ஒன்றாக நடங்கள். இதுதான் மூன்றாவது பொன்மொழி.